வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Discrete Mathematics and Mathematical Foundation of Computer Science BX4005 பேப்பர்ல யூனிவர்சிட்டி क्वेश्चंसல எந்த மாதிரிலாம் 2 மார்க் क्वेश्चंसலாம் கொடுத்திருக்காங்க அதனோட ஆன்சர்ஸ் என்னங்கறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2013 and 2017 ரெகுலேஷனோட பேட்டர்ன் தான். பட் இப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அந்த டாபிக்கை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். 2 மார்க் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டாட்டாலஜி. ஸோ இந்த கான்செப்ட் இப்பயும் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். Tautology. A statement formula which is true always irrespective of the truth tables of the individual variables is called tautology. உங்களுடைய ரிசல்ட்டு எல்லா ரிசல்ட்டுமே ட்ரூத் டேபிளில் ட்ரூவாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் டாட்டாலஜி. That is enough. A statement formula which is true always irrespective of the truth values of the individual variables is called tautology. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பி யூனியன் இல்லைன்னா ஜாயின் சொல்லுவாங்க. நெகேஷன் பி அண்ட் அதோட நெகேஷன் நாட் வேல்யூக்கு தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இஸ் ஏ டாட்டாலஜி. இது பேசிக் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் ஏ ரூல் ஆஃப் யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி தியரி கொஷின்லாம் கொஞ்சம் கேட்குறாங்கன்னா நமக்கு இதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பட் தியரியாக நம்ம எப்படி எழுதுறதுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். Rule of universal specification. If a statement of the form for all x, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Universal means for all, எல்லா கேட்டகரிக்குமே. P of x is assumed to be true, எல்லா ரிசல்ட்டுக்குமே true. But P of x may or may not be contain other symbols in addition to x. Then the universal quantifier may be dropped from the statement to obtain P of x. இந்த ரிசல்ட்லாம் கொஞ்சம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு 2 மார்க் கொஷின்ங்கிறப்ப இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். விச் இஸ் ட்ரூ ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் ஆர் அப்டைன் பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ட்ரூ ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ரொம்ப முக்கியமானது இதுதான். விச் இஸ் ட்ரூ எல்லா ரிசல்ட்டுமே ட்ரூவாக இருக்கும். ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இந்த யூனிவர்ஸ் ஆர் அப்டைன் பி ஆஃப் எக்ஸ். நீங்கள் பி ஆஃப் எக்ஸ் கால்குலேஷன் பார்ப்போம்ல. விச் இஸ் ட்ரூ ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். அதாவது ஃபார் ஆல் எக்ஸ் இந்த நோட்டேஷனோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த ரிசல்ட்டில் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் உங்களுக்கு மீனிங் மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஸ்டேட் பிஜன்-கோட் பிரின்சிபல். இது யூனிட் 2ல் நம்ம சிம்பிள் கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்போ பிஜன்-கோட் பிரின்சிபலோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு மட்டும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இஃப் n pigeons are assigned to m pigeons holes and m less than n, then at least one pigeon code contains 2 or more pigeons. நம்மளுடைய கான்செப்ட். ஸோ n pigeons to m pigeons holes and m less than n இந்த கண்டிஷன் ரொம்ப கரெக்டாக எழுதிக்கோங்க. m less than n, then at least one pigeon hole ஒரு ஹோலாவது கண்டிப்பாக 2 or more pigeonsோட இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸ்பிளனேஷன் நம்ம எழுதியிருக்கோம். That is n plus 1 pigeons occupied n holes, then at least one hole has more than one pigeon. This is our definition. இது ஜென்ரலாக எழுதுறது. இது டெஃபினிஷன் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனில் நம்ம எழுதுறதா இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து கொஷின் நம்பர் 4. சால்வ் ak equivalent to 3ak minus 1 for k greater than or equal to 1 with the condition a not equivalent to 2. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா நமக்கு யூனிட் 2ல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரெக்ரெசன் ரிலேஷன்ஷிப்பில் இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we write the given value ak equivalent to 3ak minus 1 k greater than or equivalent 1. இங்கே நம்ம a நாட்டோட வேல்யூ நம்ம டூனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது முதல்ல ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்திருக்கலாம். ak minus 3ak minus 1 equivalent to 0. இதில் இந்த கே டேர்முக்கு ஒரு சொல்யூஷன் ஆர் பவர் கே எக்ஸிஸ்ட் ஆகிறத அசம்ஷனில் எடுத்துக்கலாம். ஏகே ஈக்குவல் டு இங்கே என்ன பொசிஷன் இருக்கோ அதுக்கேற்றபடி எடுத்துக்கலாம். ஸோ ஆர் கே பி எ சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் பவர் கே, இது கேக்கு கே வேல்யூ கே மைனஸ் 1ஆக இருந்தால் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறது பவர் கே மைனஸ் 1ஆக இருந்திருக்கும். ஸோ எழுதியாச்சு. இப்போ ஆர் பவர் கேவை காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ அதுதான் நம்ம அசம்ஷனில் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஆர்டருக்கு நம்ம ப்ராப்ளத்தை மாற்றிக்கணும். ஆர் பவர் கேவை எழுதிட்டா 1 minus 3. இதில் ஆர் பவர் கே மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வந்துக்கலாம் ஆர் பவர் k into r power minus 1. இந்த r power k நம்ம வெளியில் எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது r power minus 1 மட்டும் இருக்கும். ஸோ இந்த நோட்டேஷன் நம்ம என்ன எழுதிக்கலாம் 1/r எழுதிக்கலாமா. ஆல்ரெடி -3 இருக்குது. -3/r equivalent to 0.
கே பார்ட்டை வெளியில் எடுத்தாச்சு, ரிமைனிங் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் ஆர் பவர் கே ஈக்குவலன்ட் இன்ட்டு ஆர் மைனஸ் 3 டிவைட் பை ஆர், ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் நியூமரேட்டர் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் இந்த சைடு வந்ததுன்னா நமக்கு 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0வாக மாறிடும். ஸோ ஆர் மைனஸ் 3 ஈக்குவலன்ட் 0, ஆர் ஈக்குவலன்ட் டு 3. இப்போ நம்ம ஆறுங்கிறது நம்ம அசம்ஷனில் தான் எடுத்தோம், நமக்கு கொஷினில் கொடுக்கல. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்றபடி இப்போ மாற்றிக்கலாம். அசம்ஷனில் எடுத்ததுனால ஏகே ஈக்குவலன்ட்டுன்னு எழுதும்போது சம் அதர் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும், ஆல்ஃபா இன்ட்டு 3 பவர் கே. இங்கே ஏ நாட்டுங்கிறது 2ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ கே ஈக்குவலன்ட்டு நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் வேல்யூ. அப்போ ஆல்ஃபானா ஏ நாட் ஈக்குவலன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 3 பவர் 0. 3 பவர் 0ன்னு அப்ளை பண்ணால் எனி டேர்ம் பவர் 0ங்கிறப்ப ஆன்சர் 1. அப்போ ஏ நாட் ஈக்குவலன்ட் டு ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ தான் நமக்கு ஏ நாட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும், 2. ஸோ 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2. இந்த இடத்துல நம்ம ஈக்குவலாக மாற்றுறதுக்கு ஆல்ஃபாங்கிற கான்ஸ்டன்ட் எடுத்தோமா, அதுக்கு பதிலாக 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏகே ஈக்குவலன்ட் டு 2 இன்ட்டு 3 பவர் கே, கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த இடம் இதுவரை எழுதுனது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பேஸ்டாக எழுதுனது. இதில் ஆல்ஃபாங்கிறது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம மாற்றினது. அப்போ அதை இனிஷியல் வேல்யூ பேஸ்டாக தான் கொண்டு வரணும். ஸோ இனிஷியல் வேல்யூ பேஸ்டு நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ஏ நாட் ஈக்குவலன்ட் டு 2ன்னு. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ நாட் ஈக்குவலன்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ கேக் பதில் 0ன்னு எடுத்திங்கன்னா இருந்துக்கலாம், ஆல்ஃபா இன்ட்டு 3 பவர் 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து யூனிட் 3 ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ். define a regular graph, can a complete graph be a regular graph? இந்த மாதிரி கொஷின் கேட்காங்க. ஸோ ரெகுலர் கிராஃப்னா என்ன, கம்ப்ளீட் கிராஃப் ரெகுலர் கிராஃபாக இருக்க முடியுமா? முதல்ல ரெகுலர் கிராஃப் டெஃபினிஷன் எழுதிக்கலாம். எவ்ரி வெர்டெக்ஸ் ஆஃப் a simple graph has the same degree, then the graph is called regular graph. ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்குமே நமக்கு கிராஃபை பொறுத்தவரை சேம் டிகிரியாக கிராஃபில் எக்ஸிஸ்ட் ஆனால் இட் இஸ் கால்ட் ரெகுலர் கிராஃப். In every vertex is a regular graph has degree k, then the graph is called k regular. இது வந்து நம்ம பாயிண்ட் கொடுக்கறதுக்காக நோட் பண்ணுது. ஸோ வெர்டெக்ஸில் எத்தனை டிகிரி இருக்கோ அந்த டிகிரி நம்ம கேன்னு எடுப்போம், அந்த கேவோட வேல்யூவை தான் நம்ம கே ரெகுலர்னு சொல்கிறோம். இப்போ 2 ரெகுலர்னால் ஒரு 2 கிராஃப் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 2, இங்கே ஒரு ஆர்டர் இங்கே ஒரு ஆர்டர். இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா இங்கே 1 இங்கே 1, இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா இங்கே 2. ஸோ எல்லாத்துக்குமே 2 இருக்கிறதுனால இட் இஸ் 2 ரெகுலர். அங்கே கே ரெகுலர் ஜென்ரலாக எழுதுனது, இங்கே 2 ரெகுலர். இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட்டோட டிகிரி 1 2. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 2. எவ்ரி பாயிண்ட்டுக்குமே டிகிரி 2ஆக இருந்தால் இட் இஸ் எ ரெகுலர் கிராஃப். அண்டு டிகிரி 2ஆக இருக்கிறதுனால 2 ரெகுலர் கிராஃப். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, கேன் ஏ கம்ப்ளீட் கிராஃப் பி ஏ ரெகுலர் கிராஃப்? கம்ப்ளீட் கிராஃபாக இருக்கிறது ரெகுலர் கிராஃபாக இருக்கும்னா யா டெஃபினெட்லி எவ்ரி கம்ப்ளீட் கிராஃப் இஸ் ரெகுலர். ரெகுலர்னாலும் நமக்கு டிகிரி எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ கம்ப்ளீட் கிராஃப்க்கு நம்ம டெஃபினேஷன் அப்படி தான் எழுதுவோம். ஸோ கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன் ஆயிலர் கிராஃப். ஸோ ஆயிலர் கிராஃப்க்கு எக்ஸாம்பிள் மட்டும் தாங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஒரு பேசிக் கிராஃப் போட்டுக்கலாம், நிறைய நம்ம கிராஃப் கோட் பண்ணலாம், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டுக்கலாம், ABCDE. ஆக்சுவலி ஆயிலர் கிராஃப்னா என்ன சொல்லுவோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம கை எடுக்காமல் படம் வரையணும்னு நமக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல, அந்த கிராஃப் தான் ஆயிலர் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ ஈச் ஆஃப் எட்ஜஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் இன்க்ளூடட். ஒவ்வொரு எட்ஜும் ஒரு தடவை தான் நம்ம அந்த பாதையில் ட்ராப் பண்ணியிருந்துருக்கணும், திருப்பி அது நமக்கு திருப்பி வரக்கூடாது. த கிராஃப் கண்டெய்ன்ஸ் ஆயிலரின் சர்க்கிள், இட் இஸ் கால்ட் ஆயிலரின் கிராஃப். ஸோ ஆயிலர் கிராஃப்னா என்ன அர்த்தம்னா ஆயிலரின் சர்க்கிள் எக்ஸிஸ்ட் ஆகணும், சைக்கிள். ஸோ ஒரு ஃபார்மில் ஆயிலரின் சைக்கிள் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும்னா இட் இஸ் கால்ட் ஆயிலர் கிராஃப். ஸோ உங்களுக்கு பேசிக் எக்ஸாம்பிள் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கிராஃப் கூட கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான 2 மார்க் கொஷின், டிஃபைன் செமி குரூப். ஸோ செமி குரூப்னா என்னங்கிறதுக்கு டெஃபினிஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. A non-empty set S together with binary operations star satisfying the following 2 properties. Closure property, associative property is called a semi group. So semi groupனு கேட்டதனால எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் மக்கப் பண்ண வேண்டாம், நம்ம என்ன எழுதுறோங்கிறது லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். A non-empty set is together with binary operation. So binary operation star satisfying the following 2 properties. 2 ப்ராப்பர்ட்டி இருக்கணுமா, closure property, associative property. So இந்த 2 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் செமி குரூப். இட் இஸ் டினோட்டட் பை எஸ் ஸ்டார். ஸோ ஆப்ரேஷன் இங்கே ஜென்ரலாக கோட் பண்ணி நமக்கு ப்ராப்ளத்தில் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்றபடி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 8th ப்ராப்ளம், இஃப் A is a generator of a cycle group G, then show that A inverse is also generator of G. ஏங்கிறது ஜென்ரேட்டர் சைக்கிள் குரூப் ஜியில் இருந்ததுன்னா இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A = ஜென்ரேட்டர் ஆஃப் ஏங்கிறது இந்த நோட்டேஷனில் எடுத்துக்கலாம், சைக்கிள் ஜென்ரேட்டட் பை A.
எக்ஸ் பிலாங் டு ஜி. ஜினா என்ன அர்த்தம்? குரூப். குரூப்புன்னு நம்ம ஒரு ப்ராட் ஆஃப் ப்ரூஃப் கொடுத்துட்டோம்னாலே அதில் கண்டிப்பாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் ஃபார் சம் என் பிலாங் டு இசட். இந்த ஏ பவர் என்கிறது ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறதுக்காக கோட் பண்ணுது. அப்போ ஏ பவர் என் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஜியில் நம்ம டிஃபைன் பண்ணதுனால, குரூப்பில் டிஃபைன் பண்ணதுனால கண்டிப்பாக இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஏ இன்வர்ஸ் பிலாங் ஆஃப் ஜி. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக ஜியில் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அது ஜென்ரேட்டர் பார்ட்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இருக்கலாம். தோர் ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ ஜென்ரேட்டர் ஆஃப் ஜி. நமக்கு இங்கே கோட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப்பில் டிஃபைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அது ஜென்ரேட்டர் பார்ட்டாகவும் இருக்கலாம். தட் இஸ் யூனிட் 5க்கான 2 மார்க் கொஸ்டின். இன் ஏ லாட்டெக்ஸ் எல், இந்த சிம்பிள் நம்ம கொடுத்துருப்போம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ரூவ் தட் A meet A join B equivalent to A for all A, B belong to lattice L. இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு 2 டேர்ம் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. let A, B belong to L. அப்போ ஏங்கிறது டெஃபினட்டாக ஈக்குவலாகவும் இருக்கும். இந்த பாட்டுக்கு ப்ராக்கெட்டில் இருக்குது 2 பாட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். சாரி, 2 பாட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த பாட்டு ஒரு பாட்டு, இந்த பாட்டு. அப்போ இந்த ஏ இதுக்கு லெஸ் தானாகவும் இருக்கணும், கிரேட்டர் தானாகவும் இருக்கணும். நம்ம ப்ரூஃப் கொடுத்தாலே போதும். ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கும். அடுத்து இந்த பாட்டில் இது வந்து நமக்கு ஜாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பாட்டு இதுக்குள்ளே இருந்தாகணும். அப்போ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஜாயிண்ட் பி. ஏன்னா இங்கே பி எக்ஸஸாக இருக்குது. அப்போ நமக்கு இந்த வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்க முடியும், கிரேட்டர் தென் ஆர் இருக்கக்கூடாது. ஸோ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஜாயிண்ட் பி. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைண்டாக எழுதுனா என்ன இருந்துக்கலாம்? ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, நம்ம எழுதும்போது மீட்டில் தான் எழுதணும், ஏ ஜாயின் பி. இது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சுக்கலாம். அடுத்து ஆன்டிசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வைஸ் நமக்கு இந்த போஸ்ட் செட் ப்ராப்ளம்லாம் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா லாட்டிக்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்டிசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னதுனால இந்த கண்டிஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ ஏ மீட் ஏ ஜாயின் பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. இங்கே ஏ இஸ் லெஸ் தென், இங்கே இந்த வேல்யூ இஸ் லெஸ் தென். ஒரே பாட்டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருந்ததுன்னா விச் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவலன் டு பி. திஸ் இஸ் அவர் கண்டிஷன். ஸோ ஒரே பாட்டு தான் பாருங்கள், ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவலன்ட் இருக்குது, இந்த பாட்டு இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ பை டெஃபினேஷன் வைஸ் வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ஏ ஈக்குவலன் டு ஏ மீட் ஏ ஜாயின் பி. தட் இஸ் அவர் ஆன்சர். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரூஃப் கொடுத்தாச்சு. And last question, define Boolean algebra. It is a repeated 2 mark question. Unit 5 இந்த question அதிகமாக கேட்குறாங்க. A complemented distributive lattice is called Boolean algebra. A complemented distributive lattice is called Boolean algebra. That is, a Boolean algebra is distributive lattice with 0 element and 1 element in which every element has a complement. ஸோ 0 and 1 எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த எலமெண்ட்டுக்கு நம்மளால் காம்ப்ளிமெண்ட் டிஃபைன் பண்ண முடியுங்கிறப்ப இட் இஸ் கால்ட் பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி கொஷின்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 கொஷின் எப்படிலாம் யூனிவர்சிட்டி கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏதாவது 2 கொஷின் கண்டிப்பாக வரலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்லையுமே டெஃபினிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸு பார்ட் பி ஆகட்டும், பார்ட் சி ஆகட்டும், ஸோ 8 மார்க்கா 10 மார்க்கா 15 மார்க்கா இந்த மாதிரி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். டெஃபினிஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் 2 மார்க் கொஷினில் அதுதான் கேட்குறாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை மட்டுமா கொஞ்சம் கோட் பண்ணிக்கோங்க, எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.